பிரிய நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது 3வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற 7 சபைகளை குறித்து சிந்தித்து வருகிறோம். அதில் 5வது சபை சர்தை சபையை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தன்னை எப்படி இங்கே அறிமுகப்படுத்துகிறார்? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆக நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஆதி முதல் அந்தம் வரை, என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை, என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் ஊற்றெடுக்கும் சிந்தனைகள் முதற்கொண்டு என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினுடைய செயல்பாடுகள் வரையிலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அதை சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான்? வானத்திலே நான் படுக்கையை பிரித்தாலும், பாதாளத்திலே சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் பதுங்கி இருந்தாலும், நான் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் பார்த்தாலும் பேசினாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று அவருடைய சர்வ வல்லமையை குறித்து, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் அவருடைய தன்மையை குறித்து அவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை அறிவேன், ஆனால் ஒன்று, நீ உயிர் உள்ளவர் என்று சொல்கிறாய், ஆனால் ஆக்சுவலாக நீ செத்தவன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பற்றி நான் சொல்லலை, வேத புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? உங்களையும் என்னையும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியும், உயிரோடு இருக்கிறவன் இயங்க வேண்டிய விதமாய் இயங்காமல் இருந்தால் உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று தானே அர்த்தம். அப்படி என்றால் நான் இந்த சரீர வாழ்க்கையில நான் ஜீவனோடு தான் இருக்கிறேன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு தூரமாய் இருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சர்தை சபைக்கு சொன்ன இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருத்தமாயிருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னொன்று என்ன சொல்லுகிறார்? நிறைவில்லாத கிரியைகள். அப்படி என்றால் பூரணப்படாத உடன்படிக்கை என்று அர்த்தம். வாசிக்கிறேன் பாருங்கள். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உயிரோடு இருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். தேவனுக்கு முன்பாக உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகள் அல்லாவிட்டால் பூரணமானவைகள் அல்ல. நாட் அக்கார்டிங் டு மை எக்ஸ்பெக்டேஷன், to the utmost satisfaction of myself. அப்படி நீங்களும் நானும் நம்முடைய இன்றைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சரி, அப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்பீர்களானால் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்பு. வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இதுல இன்னொன்னு என்ன சொல்லி இருக்குன்னா, நான் கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட தாளந்துகளோ திறமைகளோ ஆவிக்குரிய வரங்களோ மற்ற நன்மைகளோ எதுவாயிருந்தாலும் சரி, நான் கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை எப்படி பயன்படுத்துகிறேன், அதை எப்படி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுகிறேன், இவைகளையெல்லாம் யோசித்து நீ உன்னுடைய கிரியைகளிலே நிறைவுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திடு, சாகுவதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் நம்மை பூரணப்படுத்தின பின்பு பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் தந்த 3வது தரிசனத்திலே சொன்னது போல, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று ஒலிவ மலையிலே சொல்றது போல, ஆடுகளை மேய்ப்பதற்கும் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பதற்கும்
ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட பணியை நிறைவேற்றி முடிப்பதற்கும் நீங்களும் நானும் கட்டளை பெற்றிருக்கிறோம். விழித்திடு, சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, கேட்டு சுதந்தரித்த சத்தியத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளில் செய்த உடன்படிக்கையை புதுப்பித்து அதில் ஆசீர்வாதமாயிரு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையின் மத்தியில கரைபடியாத மாசில்லாதவர் சருதையில் உண்டு என்று இந்த சருதை சபையை குறித்து தேவன் சொல்லுகிறார். சுற்றுப்புற சூழ்நிலைகளே நாம் குறைப்பட்டு கொள்ளாதபடி, குறைத்து மதிப்பிடாதபடி, குறைவுகளையே பேசாதபடிக்கு அதன் மத்தியிலேயும் there is a chosen minority என்பதை மனதிலே பதித்து தேவனை இன்றைக்கும் நேசிக்கிற, கரைபடியாதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்கிற மக்கள் உண்டு என்பதை மனதிலே பதித்துக்கொள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் யாராம்? வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். எலியா சொன்னான் அல்லவா, ஆண்டவரிடத்துல முறையிட்டானே, நான் ஒருவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன், எல்லாரையும் கொண்டுட்டாங்க. அந்த ஆண்டவர் சொன்னது என்ன? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். சருதை பட்டணத்து திருச்சபை செத்துப்போன திருச்சபையை போல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலும் அதே சபையிலே, அதே சுற்றுப்புற பிராந்தியத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய், கரைபடியாத மாசில்லாதவர்களாய் வாழ்ந்த மக்களும் உண்டு. அப்படி என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுக்குள் இந்த கால சூழ்நிலையில் இந்த 40 நாட்களிலே நம்மை ஆண்டவருக்குள் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன சன்மானம் தருகிறார்? வாசிக்கிறேன் பாருங்கள், 5வது வசனம், 3வது அதிகாரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். கெட்ட குமாரனுக்கு, தகப்பனிடத்தில் திரும்பி வந்த குமாரனுக்கு எவ்வளவு பெரிய விழா கொண்டாடினான், விழா எடுத்தான் தகப்பன். சோ வெண் வஸ்திரம் ஆண்டவர் கொடுப்பாராம். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் இருப்பேன். இதற்கு பல்வேறு விதமான வியாக்கியானம் சொல்றாங்க. எல்லாருடைய பேரும் ஜீவ புத்தகத்தில் இருக்குதான் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் யார் பேரை கிறுக்கி போடாமல் இருப்பாராம்? தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, தேவ சாயலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, செத்த கிரியைகள் அற தங்களை சுத்திகரித்து கொண்டவருடைய பெயர் கிறுக்கப்படாமல் இருக்குமா? அடுத்த சிந்தனை என்ன? இப்படிப்பட்ட புனித, பரிசுத்த, மேலானவைகளுக்கு உரிய வாழ்வுக்கு தங்களை யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று காதாலே கேட்டு சிந்தித்து தீர்மானிக்கிறார்களோ, அவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு கிறுக்கப்படாமல் ஜீவ புத்தகத்தில் இறுதி மட்டும் காக்கப்படும். உங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உண்டா? அந்த நம்பிக்கையில நான் அனுதினமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நானும் என்னுடைய மனைவியும் சமீப நாட்களில் என்னை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கூடுமான மட்டும் ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் அனுதினமும் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னது போல, இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவரே, கிருபாகரன் என்னுடைய நேசகுமாரன், அவனில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டீரா என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபித்து முடிப்போமா? பரம தகப்பனே, இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அத்தனை பேரும், இவர்கள் என்னுடைய நேசகுமாரர்கள், குமாரத்திகள், இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன். யோர்தான் நதிக்கரையில தண்ணீரிலிருந்து ஏறி வந்த கிறிஸ்துவை பார்த்து சொன்னது போல, பாவம் என்னும் ஆண்டவரே ஜலத்திலிருந்து, உலகத்திலிருந்து பாவத்திற்கு செத்த நாங்கள் பரிசுத்தத்திற்கு என்று வாழ இன்றிலிருந்து உண்மையை பிரியப்படுத்தும் ஆண்டவரே வாழ்வுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் போது அப்படியே எங்களையும் பார்த்து சொல்லும் ஐயா. அந்த நல்வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனைவருக்கும்